எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மனிதியும் அங்காரன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு வந்து அல்சைமன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2026 வெள்ளிக்கிழமை. இன்று நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிய நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. புதிய விஷயத்துக்காண்டி மேற்கு திசை நோக்கி போறதா இருந்தா கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி பௌர்ணமி, சிறப்பான அமைப்பு. சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அற்புதமான நாள். நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். யோகம் சித்தி நாம யோகம். கர்ணம் பத்திரை கர்ணம் காலை 10:28 வரை. பின்பு பவகர்ணம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். சித்ரா பௌர்ணமி பிளஸ் நம்ம தொழிலாளர்கள் தினம். உலகெங்கும் உள்ள தொழிலாளர்கள் அனைவருக்கும், உழைப்பாளி மக்கள் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லால்குடி செந்தில். அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு, உழைப்பாளர் தினமும் வந்திருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு எல்லாருமே அந்த காலத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆத்தோரத்தில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆற்றுல எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சாப்பிட்ட வழக்கங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மறைஞ்சிருச்சு, மாறி போயிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் கிராமத்துல ஒரு சில இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை முடிஞ்சவங்க வாய்ப்பு இருந்தா இன்னைக்கு போயிட்டு அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. மதுரையில் கள்ளழகர் இன்னைக்கு வைகையில் எழுந்துள்ளார். ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இன்று. சில பேர் நேரில் போக முடியலாம் கூட டிவியில் கூட பாருங்க. ஏன்னா எல்லாமே லைவ்ல இப்போ வந்துருச்சு. அதனால கூட்ட நெரிசலை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? அதனால வெளியூர் மக்கள் மேக்சிமம் டிவியில் இருந்தே பார்த்து மனதார நினைச்சுங்க. கண்டிப்பா கள்ளழகர் உங்களை தேடி வருவார்கள் இன்று. ஓகேங்களா? கிரக நிலவரங்கள். மேசராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், ரிஷபராசியில் சுக்கர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலா ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம ஜோதிட குறிப்புங்கிற நிகழ்ச்சியில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பராபவ வருடம். ஓகேங்களா? பொதுவாக இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில செவ்வாய் பகவான், புதன் பகவான், சனி பகவானோட சேர்க்கை இருக்கு. ஓகேங்களா? உங்களோட அதிபதியான குரு பகவான் 4ஆம் வீடான மிதுனத்துல புனர்பூச நட்சத்திரத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? 2ஆம் இடம் அப்படிங்கிற அமைப்புல சூரியனும் சுக்கிரனும் அங்க சேர்ந்து பயணம் செய்யறாங்க. ஓகேங்களா? 12ஆம் இடத்துல ராகுவும் சந்திரன் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ராசியில் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. நல்ல வருமானம். மீன ராசியில் உள்ளவங்களுக்கு நல்ல வருமானங்கிற அமைப்பு உண்டு அவங்கள பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எண்ணங்கள் பயங்கரமாக இருக்கும் இந்த வருஷம். புது வருஷத்துல நம்ம அச்சீவ்மெண்ட்டு வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு சில பேர் கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உண்டு. ஒரு சில பேர்த்துக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது எல்லாம் இந்த வருடம் மீனராசிக்கு அமோகமாக இருக்கும். ஒரு சில பேர் ஆன்மீக பயணம், நீண்ட தூர பயணம், காசிக்கு போயிட்டு வர்றது, ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது, அதே மாதிரி லாங் டிராவல், வெளிநாடு போகிறதுக்கு, இந்த மாதிரி யோசனைகள் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்ல அமைப்பு உண்டு. மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும். என்ன சார், பொதுவாக சனி பகவான் இருக்காரு, 7 நாட்டு சனி பகவான் நடந்துகிட்டு இருக்கு, அப்போ அந்த கஷ்டங்கள் இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. சனி பகவான் எதுவுமே பண்ண மாட்டார். அவர் நல்லவர். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மை நியாயத்தோடு நடந்துக்கிறீங்களோ அவர் உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார்.
அடுத்தது மாணவர்களுக்கு ஓகேங்களா, 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிற நபர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு. டிகிரி முடிக்கிறவங்களுக்கு, பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு, போட்டித் தேர்வு எழுதுறவங்க அனைத்து மாணவர்களுக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம்தான். வருமானம் 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். வருமானத்தை குறிக்கக்கூடியது. இந்த 2லே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் ப்ளஸ் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. 2ஆம் அதிபதி மீன ராசியில பயணம் செய்கிறாங்க. இந்த சூரியன்கிறது 6ஆம் அதிபதி ஓகேங்களா. அந்த 6ஆம் அதிபதிங்கிறது வேலையை குறிக்கும். அதில் சில நெகட்டிவ் வந்து உண்டு, நோய் கடன் எதிரின்னு உண்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தை பற்றி பேசும்போது நிச்சயமாக மீனராசிக்கு நல்ல வருமானம் வரும் ஓகேங்களா. இந்த 2ஆம் இடம் குடும்பம் தனம்ங்கிறனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். சுற்றத்தார் அனைவரும் விரோதிகளாக மாறுவாங்க. அக்கம் பக்கத்தினால தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளாரே உங்கள் நபர்களுக்குள்ளாரே கருத்து வேறுபாடு வரும். அதனால யார் எது சொன்னாலும் உங்கள் குடும்ப கணவனை பற்றி மனைவிட்ட தப்பாக சொல்கிறது, மனைவியை பற்றி கணவர்கிட்ட தப்பாக சொல்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகளும் இந்த வருஷத்தில் நடக்கும். அதை பெருசாக நீங்கள் வந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா உங்கள் கணவரை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் மனைவியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து பெருசாக எதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நல்லா பழகிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். வண்டியை வந்து வீட்டு வாசல் நிற்கிறாங்க, குப்பை வந்துருச்சு, சாக்கடை தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி காரணமே இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட வந்து சின்ன சின்ன சண்டைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஓகேங்களா. அதேமாரி குடும்பத்தோடு வெளியில் போகும்போது உங்களோட குலதெய்வம் அல்லது எல்லை தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா சிறப்பு. எந்த ஒரு கெட்ட நிகழ்வும் வந்து நடக்காது ஓகேங்களா. அதேமாரி குடும்பத்தில் உள்ளவங்க டிப்ரெஷன் ஆவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது அதில் வந்து இருக்கிறனால கொஞ்சம் டிப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரி பிளஸ் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். இந்த 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். அதுவும் பரணி நட்சத்திரத்துல ஓகேங்களா. அப்போ 3ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடமா வரும். அப்போ தம்பி தங்கச்சி மாமனார் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது சுப விரயமாக மாற்றுறது, ஒரு லக்ஸுரியான ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக துணி எடுக்கிறது நல்லது, அல்லது காஸ்ட்லியாக ஷூ எடுக்கிறது நல்லது, அல்லது வந்து பெண்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொலுசு வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவாக பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து அந்த விரைய செலவுங்கிறது தடுக்கும். அவங்க தனக்காண்டி கூட அந்த மாதிரி பண்ணலாம். லாங் ட்ராவல் போகிறது இப்போ வந்து ஏப்ரல் மேல தான். அப்போ ஒரு நீண்ட தூர பயணம், சுற்றுலா பயணம், ஊட்டிக்கு போகிறது, கொடைக்கானல் போகிறது, இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த விரைய செலவுங்கிறது சரியாக போயிடும். அதே மாதிரி நடக்கும்போது காலில் வந்து அடிபடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களோட ராசியை ரிஷபராசியை சனி பகவான் பார்வையும் பார்க்குறாங்க ஓகேங்களா. கால் வலி வராமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களா இருக்கணும்னா அதிக தூக்கம் தூங்குவாங்க, அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது தாயை குறிக்கக்கூடியது. அங்கே குரு பகவான் இருக்கிறாங்க. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன ராசியில் பயணம் செய்கிறாங்க ஓகேங்களா. இந்த 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாங்க. அப்போ தாய்க்கு வந்து காரணம் இல்லாமல் சில கோபங்கள் வரும். மீன ராசியில் பிறந்தவங்களோட அம்மாவுக்கு வந்து காரணம் இல்லாத சில கோபங்கள் வருவாங்க. அவங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனை அல்லது ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வீட்டில் சின்ன சின்னதாக கோபம் சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. கொஞ்சம் அட்வைஸ் செய்யக்கூடிய நபராகவும் இருப்பாங்க ஓகேங்களா. அம்மா இப்போ அதிகப்படியான இனிப்பு சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உண்டு ஓகேங்களா. இந்த 4ஆம் இடம்ங்கிறது தான் வீடு வாகனத்தையும் குறிக்கக்கூடியது ஓகேங்களா. மீன ராசியில் பிறந்தவங்க புதுசாக வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 5ஆம் இடம் குழந்தையை குறிக்கக்கூடியது ஓகேங்களா. இந்த 5ஆம் அதிபதியான சந்திரன் 12ஆம் இடமான கும்பத்தில் வந்து பயணம் செய்வார் ஓகேங்களா. குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். மீனராசியில் பிறந்த நபர்கள் தன் குழந்தைகள் மீது அதிக அக்கறை செலுத்த வேண்டும் ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து வீண் விரைய செலவு செய்கிற மாதிரி வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எக்ஸாம் லீவ்னாலவே டூர் போனீங்கன்னாவே அதே விரைய செலவாக ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வெளியில் வந்து சுற்றுலா போகும்போது அங்கே வந்து உணவு சரியில்லாமல் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து சிக்கல் வரலாம். அல்லது குடிக்கக்கூடிய நீர் வந்து சுத்தமில்லாத நீராக இருக்கும். அதனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மீனராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கு. அப்போ அங்கே தண்ணியை வந்து கரெக்டாக சுத்தமுள்ள தண்ணியாக பார்த்து செக் பண்ணி வாங்கி நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது. உணவும் அதே மாதிரி தான், சூடாக இருக்குதா என்னங்கிறத செக் பண்ணி வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைக்கு கொடுங்க. அப்போ தான் ஆரோக்கியத்தில் தடை வராது ஓகேங்களா. அடுத்தது வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனராசியில் புதுசாக கல்யாணமானவங்களா இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் தாமதம், இல்லை கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் செயற்கை முறையை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஐவிஎஃப் வந்து ட்ரை பண்ணலாம், கிடைக்கும்.
அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் மீன ராசியில அப்படின்னா, 5ஆம் இடம்ங்கிறது அரசியல், கலைத்துறை, சினிமா எல்லாத்தையும் குறிக்குது. அது 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல வந்து உட்காந்துருக்கு. அப்ப வெட்டி செலவு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வீண் அலைச்சல் தான் ஏற்படும். ஓகேங்களா? இப்ப கடந்த காலம் வந்து தேர்தல் நடந்திருக்கு. இப்ப மீன ராசியில இருந்தவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான எஃபெக்ட் போட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதோட ரிசல்ட் நாளை மறுநாள் நமக்கு வந்து தெரிஞ்சிரும். இன்னும் 2 நாள்ல. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? மீன ராசியோட தொடர்ச்சியான பலன் நாளைக்கு நம்ம ராசி பலன்ல வந்து பார்த்துடலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினைச்சுங்க. 100 நாள்ல நிச்சயமாக நடக்கும். தினைக்கும் கோரிக்கையை வந்து நினைச்சுக்கணும். திருமணம் ஆகணுமா, வேலை வாய்ப்பு வேணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, கொடுத்த பணம் மீண்டும் வரணுமா, வெளிநாட்டுக்கு யோகம் வேணுமா, அல்லது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தால் அதில் வந்து வெற்றி பெற வேண்டுமா, இது மாதிரி எந்த கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒன்றை மட்டும் நீங்கள் நினச்சிக்கணும், அது பாசிட்டிவாக தான் இருக்க வேண்டும். கையில் எழுதக்கூடிய நேரம் காலையில் 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51. ஓகேங்களா? அதை விட்டா அடுத்தது 8 மணி. ஓகேங்களா? 8:06, 8:08, 8:22, 8:26, 8:33, 8:42, 8:51. இந்த நேரங்கள்ல நீங்க எழுதும்போது மனதார எழுதணும். ஜோதிடர் சொல்லிட்டாருன்னு எழுதக்கூடாது. எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, தினைக்கும் அந்த டைம்ல எழுதுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து இறைவன் கொடுப்பார். மேச லக்னம் அல்லது மேச ராசியில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 45. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 73. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 84. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 77. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 02. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 08. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 42. இவை அனைத்தும் காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் எண், பாஸ்வேர்டு, ஏடிஎம் பின் நம்பர் இதெல்லாம் பாசிட்டிவான நம்பரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.